நம்ம எல்லாருக்குமே இந்த கார்ட்டூன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல பார்த்திருப்போம். ஜாக்கி சான் இந்த கார்ட்டூன்ல 12 மந்திரக்கல் இருக்கும். அதுல ஒரு ஒரு கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்ப்பஸ், ஒவ்வொரு பவர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாம்பு மந்திரங்கள தொட்டாங்கன்னா வந்து இன்விசிபிள் ஆயிடுவாங்க. இந்த மாரிலாம். இப்ப எதுக்கு அத சொல்றேன்னு கேட்கிறீங்களா? இதே மாரி 12த் அக்கவுண்டன்ஸ்ல ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு ஒரு சாப்டர் இருக்கு. இந்த சாப்டர்ல 14 ஃபார்முலாஸ் இருக்கு. ஒரு ஃபார்முலாவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ப்பஸ் இருக்குங்க. 8த் சாப்டர்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்திருப்போம். அதுல வந்து ரிசல்ட்ட வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரே இருக்குது. இதுல வந்து நெறைய பார்ட்ஸ் இருக்கு. நம்ம இத 4ஆ பிரிச்சுலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா லிக்விடிட்டி ரேஷியோஸ். எல்லா கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷார்ட் டெர்ம் ஆப்ளிகேஷன மீட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிற ரேஷியோ தான் வந்து இந்த லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எவ்வளோ கடன் இருக்கு, அத அடைக்கிற அளவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் இந்த ரேஷியோவ வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த லிக்விடிட்டி ரேஷியோக்குள்ள 2 ரேஷியோ இருக்கு. ஒண்ணு வந்து கரண்ட் ரேஷியோ, இன்னொன்னு வந்து குயிக் ரேஷியோ. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோவ பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல. கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டூ கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ். இதுதான் கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஒரு பிசினஸ்ல சீக்கிரமா கேஷா கன்வெர்ட் ஆகுற எல்லா அசெட்டுமே வந்து கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 1 இயர்க்குள்ள தான் இருக்கும். நம்ம கையில இருக்கிற காசு, பேங்க்ல இருக்கிற காசு, ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இன்வென்டரி இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட் கீழ பார்க்குறோம். அதே மாரி கரண்ட் லயபிலிட்டீஸ் கீழ கடன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கடன் எல்லாமே வந்து இது கீழ வந்து பார்க்குறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. இது என்ன ரேஷியோவோ அதுல தான் வந்து ஆன்சருமே ஸ்டார்ட் ஆகும். இப்ப கரண்ட் ரேஷியோன்னு இருக்கா, அப்ப ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கரண்ட் அசெட் தான் வரும். இதே மாரி தான் நெறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 1 பத்தி பார்க்க போறோம். உள்ள ஃபைண்ட் அவுட் கரண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபார்முலா எழுதிருங்க. கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டூ கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து நடப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நடப்பு சொத்துக்கள் அது கூட எத டிவைட் பண்றோம் அப்படின்னா, நடப்பு பொறுப்புகள வந்து டிவைட் பண்றோம். குடுத்திருக்கிற கொஸ்டின்லேருந்து கரண்ட் அசெட்ஸ தனியா எடுத்து எழுதுறோம். கரண்ட் லயபிலிட்டீஸ தனியா எடுத்து எழுதுறோம். 2த்தையும் எடுத்து டிவைட் பண்ணா போதும். அவ்வளோதாங்க ஆன்சரு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசெட், இன்வென்டரி ஒரு அசெட், ட்ரேட் ரிசீவபிள் அதுவும் அசெட் தான். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் அசெட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு அசெட், ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் லயபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ் ஒரு லயபிலிட்டி. ஸோ இப்போ 2த்தையுமே எடுத்து எழுதி ஆட் பண்ண போறோம். அசெட்ஸ் தனியா, லயபிலிட்டிஸ் தனியா. கொஸ்டின்ல தேவையில்லாதெல்லாம் கூட குடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் கூட குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. எது வேணுமோ அத மட்டும் கரெக்ட்டா எடுங்க. ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 80,000, இன்வென்டரிஸ் 1,60,000, ட்ரேட் ரிசீவபிள் 40,000, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் 1,20,000, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000. அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் வந்து 1,60,000 குடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் 1,00,000 குடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் பேயபிள் 1,40,000 குடுத்துருக்காங்க. இப்ப ஆட் பண்ணிடலாம். ஸோ அசெட்ஸ மொத்தமா ஆட் பண்ணா 8,00,000 டோட்டல் வருது. லயபிலிட்டிஸ் மொத்தமா ஆட் பண்ணா 4,00,000 டோட்டல் வருது. அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. 8,00,000 டிவைடட் பை 4,00,000. ஸோ இப்போ இருக்கிற ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 8/4 வந்து இருக்கு. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். அதாவது 2/1ன்னு எழுதக்கூட 2:1. ஸோ பொறுப்புகள விட சொத்துக்கள் 2 மடங்கு அதிகமா இருக்குங்கிறத இங்க நம்ம காட்டுறோம். இதே மாரி எக்ஸர்சைஸ் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எது வேணுமோ அத மட்டும் எடுங்க இருக்கும். ஸோ 2 லிக்விடிட்டி ரேஷியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கரண்ட் ரேஷியோ. அத பத்தி தான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற குயிக் ரேஷியோ பத்தி தான் பார்க்க போறோம். குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன அப்படின்னா குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டூ குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ். எப்படி வந்து கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டூ கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்க குயிக் ரேஷியோன்னு இருக்கா. அப்போ ஆன்சர்லயும் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து குயிக் அசெட். குயிக் அசெட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து இன்வென்டரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது நடப்பு சொத்துக்கள்ல இருந்து சரக்கு இருப்பு, முன்கூட்டியே செலுத்திய செலவினங்கள் மட்டும் மைனஸ் பண்றோம். கீழ இருக்கிற லயபிலிட்டில எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. கரண்ட் அசெட்ல இருந்து 2த்த தூக்குனா மட்டும் போதும். இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கலாம். ஏன் சார் இந்த இன்வென்டரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இது 2த்த மட்டும் மைனஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன லாஜிக். இன்வென்டரிங்கிறது நம்ம பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக். இத வந்து நம்மளால டக்குன்னு கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸா பே பண்ண எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால இது 2மே வந்து நம்ம குயிக் அசெட்ஸ் அதாவது லிக்விட் அசெட்ஸ் கணக்குல வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 பத்தி பார்க்கலாம். கால்குலேட் த குயிக் ரேஷியோ ஆஃப் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ், டோட்டல் கரண்ட் அசெட்ஸ், இன்வென்டரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். ஃபார்முலா வந்து குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். அப்படியே சைட் பை சைட் தமிழ் மீடியம் பசங்களுக்காக தமிழே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீர்மை விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீர்மை சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் டிவைட் பண்ண போறோம். நீர்மை சொத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம நடப்பு சொத்துக்கள்ல இருந்து சரக்கு இருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகளை மட்டும் மைனஸ் பண்ணா போதும். ஃபார்முலா எழுதின கையோட நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு குயிக் அசெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ குயிக் அசெட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நமக்கு சில சம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்வென்ட்ரிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சில சம்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க. சில சம்ல 2மே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட் நேரா அதை எழுதிடலாம். இன்வென்ட்ரிஸோட வேல்யூ 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2,50,000 50 போயிடுச்சு அப்படின்னா 2,00,000.
மைனஸ் வந்துட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2,00,000ல 15,000 போயிடுச்சுன்னா 1,85,000 அப்படிங்கிறது குயிக் அசெட்ஸோட வேல்யூ. ஸோ அதுக்கு நேரா வந்து அதை எழுதிடுங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் அவங்களே டைரக்டா குடுத்துட்டாங்க 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.85:1 வந்து ஆன்சர் ஆகும். இதே மாதிரி எக்ஸர்சைஸ்ல சம் நம்பர் 2 இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சேம் ஃபார்மட், சேம் ஃபார்முலா தான். ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். லிக்விடிட்டி ரேஷியோஸ் பத்தி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். லிக்விடிட்டி ரேஷியோஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் ரேஷியோ தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம குயிக் ரேஷியோ பத்தி பார்த்தோம். குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இது வரைக்கும் இது ரெண்டுத்தையும் தனித்தனி சம்ஸ்ல பார்த்தோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3ல ரெண்டுமே சேர்த்து கேட்டிருக்காங்க. கால்குலேட் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ சேர்த்து கேட்டுட்டாங்க. இது நிறைய வாட்டி வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா எழுதினா கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். சைட் பை சைட் தமிழ்லையுமே எழுதிக்கலாம். நடப்பு விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நடப்பு சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின்ல நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் கரெக்டாக கரண்ட் அசெட்ஸ் இல்லை கரண்ட் லைபிலிட்டிஸும் பிக் பண்ணி எழுத போகிறோம். இங்கே பாருங்க ஹெட்டிங்கே கரண்ட் அசெட்ஸ்னே கொடுத்துட்டாங்க. அது கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வென்ட்ரிஸு, ட்ரேட் ரிசீவபிள்ஸு, கேஷு, நெக்ஸ்ட் வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 4 கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கரண்ட் லைபிலிட்டிஸ் ஹெட்டிங் போட்டே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம எடுத்ததுனாலே போதும். ஷார்ட் டேர்ம் வரைங், ஸ்டேட் பேயபிள், இந்த மாதிரி 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதிடலாம். இன்வென்ட்ரிஸோட வேல்யூ 45,000, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 70,000 கொடுத்துருக்காங்க, கேஷ் 30,000 கொடுத்துருக்காங்க, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே லயபிலிட்டி சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் வரைங் 17,000 கொடுத்துருக்காங்க, ட்ரேட் பேயபிள்ஸ் 25,000, எக்ஸ்பென்சஸ் பேயபிள் 3,000, ஃபைனலாக ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அசெட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது டோட்டல் 1,50,000 வருது. லயபிலிட்டிஸோட டோட்டல் 50,000 வருது. இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஸோ மாற்றி எழுதுறதையும் கரெக்டாக எழுதுங்க. 1,50,000 டிவைடட் பை 50,000. ஜீரோலாம் இருந்துச்சுன்னா 15/5 வரும். 5 டேபிளில் 3 டைம்ஸ் 15 போகும். 3:1. அதாவது நம்மளோட கடன்களை சமாளிக்கிற அளவுக்கு சொத்துக்கள் அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். தமிழ்ல வந்து நீர்மை விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீர்மை சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் வந்து டிவைட் பண்ண போறோம். குயிக் அசெட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்வென்ட்ரிஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குயிக் ரேஷியோல அது ரெண்டுத்தை நம்ம நீக்கிடுறோம். ஸோ கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறது தான் 1,50,000. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிஸோட வேல்யூ 45,000 கொடுத்துருக்காங்க, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 45 + 5 50,000. ஸோ 1,50,000லேருந்து இந்த 50,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,00,000 அப்படிங்கிறது நமக்கு குயிக் அசெட்டோட வேல்யூ. கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல அதே 50,000 தான். ஸோ 1,00,000 டிவைடட் பை 50,000. இருக்கிற எல்லா ஜீரோஸையும் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா 10 டிவைடட் பை 5 வரும். 5 டேபிளில் 2 டைம்ஸ் 10 போகும். 2:1 இஸ் த ஆன்சர். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ ரெண்டுமே கண்டுபிடிக்கும். அடுத்த பாய்.